அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை விளக்கி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற தேர்தல் பரப்புரை குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சார வியூகங்கள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை விளக்கி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு தம்பி நல்லா கேட்டிருந்தாரு. தமிழ்நாடு இது என்ன கர்நாடகாக்காரங்க மேகதாது மேலே அணை கட்டுறாங்க, ஆந்திராக்காரங்க பாலாறு மேலே அணை கட்டுறாங்க, கேரளாக்காரங்க முல்லை பெரியார் மேலே அணை கட்டுறாங்க. ஆனால் இந்த திமுக காரங்க என்ன செய்கிறாங்கன்னா சமாதி கட்டுறாங்கன்னு. இதுதான் நிலவரம். மக்களுக்கு நல்லா தெரியும். வரி பணம் வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு வரவு வர்ற மாதிரி திட்டங்களை தான் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களும் கொண்டு வரல. அவங்க கொண்டு வர திட்டங்களெல்லாம் நடுக்கடலில் பேனாக செலவு வைப்போம், லூலு மால் கட்டுவோம், 100 ஏக்கரில் தமிழ் பூங்கா அமைப்போம், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கோடிக்கணக்காக கிடைக்கும். இதெல்லாமே மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்காக, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக மக்கள் எங்கள் பக்கம் நிற்பாங்க. பொதுவாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றவில்லை, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அவருடைய தந்தைக்கு தன்னுடைய மகன் தன்னுடைய சொந்த பணத்தை, அவங்கள ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது, அந்த பணத்தை வைத்து நினைவு மண்டபம் அமைக்கலாம், நூலகம் அமைக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த அரசாங்கம் முழுக்க கலைஞருக்காக நடத்துகிற ஒரு குடும்ப கட்சி, குடும்பத்தினுடைய தலைவனுக்கு பேர் எடுக்கிறாங்க, அதை விழா நடத்துகிறாங்க. இது எவ்வளோ தூரம் நிலைக்கும்னு தெரியாது. கலைஞர் ஒரு காலத்தில் அஞ்சுகம் பருப்பு அப்படின்னு அவங்க அம்மா பேருக்கெல்லாம் வச்சார். அது நீண்ட நாள் நிலைக்கலை. அது மாதிரி இவர் எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய தந்தை பேர் வைப்பது மக்களே முகசொலிக்கிறார்கள். பிஜேபிக்கும் அதிமுக உள்ள உறவு முற்றிலும் முறிந்துவிட்ட உறவு. செல்லா காசு தமிழகத்தில் என்ற பிஜேபியை நாங்கள் விட்டு முற்றிலும் பிரிந்து விட்டோம். இனிமேல் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை.